மறுபடியுமாக கர்த்தருடைய சமூகத்திலே கூடுவதற்கான அரிய வாய்ப்பை கர்த்தர் கொடுத்தாரே, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். தேவனுடைய வசனத்தை கேட்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கேற்றபடி வாழ வேண்டும் என்ற வாஞ்சியோடு தான் நாம் இந்த மாலை பொழுதிலே தேவ பாதத்திலே கூடியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே அருமையான ஒரு பாடலை நாம் கவனித்தோம். அது எத்தனை பேர்களுக்கு அதனுடைய அர்த்தமும் ஆழமும் புரிந்தது என்று தெரியாது, ஆங்கிலத்தில் இருப்பதினாலும். அதை உண்மையாகவே தமிழாக்கம் செய்து பாடினால், நாம் உண்மையாகவே அந்த பாடலுடைய ஆழத்தை புரிந்து கொண்டால், நம்முடைய கர்வம், ஆணவம், நம்முடைய பெருமை, சுய பிரியங்கள் எல்லாவற்றையும் நாம் கடலின் ஆழத்திலே தூக்கி எரிந்து விடுவோம். அவரை நாம் அந்த சிங்காசனத்திலே பார்க்கும் பொழுது, அவருடைய ஸ்பிளண்டரிலே பார்க்கும் பொழுது, நம்முடையதெல்லாம் அற்பமும் குப்பையும் என்று நாம் உணர வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சிந்தனை அதை தொடர்ந்து பொழுது அவன் தன்னைத்தானே வெறுத்ததாக பார்க்க, அவன் தன்னைத்தானே புறக்கணிப்பதாக பார்க்க, தன்னைத்தானே மறுதளிப்பதாக பார்க்க, நான் ஒன்றுமில்லை, நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். பவுலடிகள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அனந்தமான மகிமையை பார்த்த பொழுது, அவருடைய சிலுவையின் காட்சியை பார்த்த பொழுது அவர் சொல்லுகிறார், நிர்பந்தமான மனுஷன் நான், யாரும் விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி தன்னைத்தானே எவ்வளவாய் குறைக்க முடியுமோ அவ்வளவாய் குறைப்பதை பார்க்கணும். ஆகவேதான் when I serve the wondrous cross on which the Prince of Glory died என்ற பாடல் நாம் தமிழிலும் பாடுகிறோம். அந்த பாடலிலே கூட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை காட்சியை பார்க்கும் பொழுது நமக்குள்ளதெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லி இந்த தெய்வ சமூகத்திலே நம்மை தாழ்த்த முடியும். இந்த பணிவோடும் தாழ்மையோடும் நம்முடைய ராஜாதிராஜனுக்கு முன்னதாக, நம்முடைய கர்த்தாதி கர்த்தனுக்கு முன்பாக, சகல மகிமையும் பொருந்திய தேவகுமாரனுக்கு முன்னதாக நாம் அமர்ந்திருப்போம். அவரையே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சிந்தனை தானே நமக்கு எபிரேயர் 20 எழுத்தாளன் தருகிறார். எபிரேயத்தை கற்றுக்கொள்வதன் நோக்கம் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். கிறிஸ்துவனுடைய வனப்பை, கிறிஸ்துவனுடைய மகிமையை அரைக்குறைவாக புரிந்து கொண்டவர்கள் பின்வாங்க துவங்கினார்கள். ஆனால் அவரையே நோக்கி பார்த்தவர்கள், அவருடைய உண்மையான ஆழத்தன்மைகளை புரிந்து கொண்டவர்கள் ஒருபோதும் அவரை விட்டு விலக மாட்டார்கள். அவர்கள் அவரையே தொடர்ந்து போவதை நாம் பார்க்க முடியும். பவுலடிகள் அல்லது எழுத்தாளன் அவிதமாக எபிரேய விசுவாசிகளை அதிகமாய் இன்ஸ்பயர் பண்ணுகிறார். அவர்களை அவிதமாய் முன்னேற்றத்திற்காக அவர்களை தள்ளி கொண்டு போகிறதை பார்க்க முடியும். எதை சொல்லுகிறார்? ஜஸ்ட் see Jesus, just look unto Jesus. இதுதான் அவர்கள் சொல்லுகிற, வேறொன்றும் சொல்வதற்கு இல்லை. கர்த்தரை பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை கவனியுங்கள். இதுதான் அவர்களை சொல்லிக் கொண்டு வந்தார். ஆகவே தான் எழுத்தாளன் முதல் துவக்கியே அந்த சம்பவத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். பூர்வ காலங்களில் வகை வகையாக, பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார். ஆனால் இப்பொழுது அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக அல்ல, தம்முடைய சொந்த குமாரன் மூலமாக அவர் பேசினதை குறித்து சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறார்? இந்த குமாரன், இந்த தேவகுமாரன் அவர் தீர்க்கதரிசிகளை விட பெரியவர். அந்த வரிசையிலே நாம் பார்த்தது மோசே என்ற மகா தீர்க்கதரிசியோட பெரியவர். அடுத்ததாக அதே இடத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவர் தூதர்களை விட பெரியவர். மிகாவேலை விட, அதே போல காப்ரியேலை விட, மேன்மையான பிரதான தூதர்களை விட அவர் பெரியவராயிருக்கிறார். இந்த தூதர்கள் கூட அவருக்கு சமமானவர்கள் அல்ல, அவருக்கு கீழாக அடிபணிந்து சேவை செய்கிற சேவகர்கள் என்பதை அவர் ஞாபகப்படுத்தினார். தொடர்ந்து வரும் பொழுது நாம் யோசுவாவின் நிலைமைக்கு வந்தோம். யோசுவாவை சுட்டி காட்டுகிறார். யோசுவா யார்? அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக 40 வருஷம் கடந்து வந்து பின்னதாக அவர்களை வழிநடத்துவதற்காக தேவன் எழுப்பின மகா தலைவன். அந்த யோசுவா கூட சாதிக்க முடியாததை இயேசுவானவர் இன்று நமக்காக சாதித்தார் என்று சொல்லுகிறார். அப்போ தேவதூதர்களை விட பெரியவர், அதை போல
அந்த அதை போல தீர்க்கதரிசிகளை விட பெரியவர். இவ்விதமாய் தொடர்ந்து அநேக காரியங்கள் பெரியவர் பெரியவர் என்று சொல்லிக்கொண்டே வந்தார். நாம் இப்பொழுது 4ஆம் அதிகாரத்தின் கடைசிக்கு வந்திருக்கிறோம். அந்த பகுதிக்கு வரும் பொழுது கூட இதைத்தான் சொல்ல போகிறார். 4ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 13 முதற்கொண்டு தொடர்ந்துள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் ஆரோனை விட பெரியவர் என்று சொல்கிறார். அப்போ எல்லாரிலும் பெரியவர், யூத முறைமையின்படியாக இருக்கக்கூடிய எல்லா மகான்களை விட இயேசு கிறிஸ்துவானவர் பெரியவர் என்பதை இந்த மக்களுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். நான் இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் 4ஆம் அதிகாரத்தினுடைய ஏற்கனவே சொல்லி வைத்து முடித்தோமே, அந்த பகுதியில் ஆரம்பிக்க போகிறேன். ஆக அந்த வசனத்தை வாசித்து நாம் வேதத்திற்குள்ளாக கடந்து போக விரும்புகிறேன். எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13 முதல் நாம் 16 வரைக்கும் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 4:13 முதல். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பிரதிபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இந்த பகுதியை நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். ஆனாலும் ஒரு சின்ன முன்னுரையை நான் சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பிரயோஜனமாயிருக்கும் என்பதற்காக அதை சொல்ல விரும்புகிறேன். நாம் டியூட்டரானமி, அதாவது உபாகம் 4:7-8 வசனங்களை வாசித்தால் இஸ்ரவேல் மக்கள் ஏனைய ஜாதிகளினின்று எந்த அளவிற்கு அவர்கள் மேன்மையானவர்கள், அவர்கள் சிரேஷ்டமானவர்கள் என்பதை மோசே அவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர்கள் ஏதோ அடிமைத்தனத்தினின்று விடுவிக்கப்பட்டு வந்தவர்கள் என்றுள்ள ஒரு சிறப்பு மட்டுமல்ல, அவர்களை விடுவித்தவருடைய சிறப்பு அவர்கள் சொல்லப்பட்டு அந்த மேன்மையான ஒரு தேசம் இங்கே இருக்கிறது. அப்படிப்பட்ட வேறு தேசம் உண்டோ என்று சொன்னால் this nation was a unique in its qualities in everything என்று சொல்கிறார். எல்லாவற்றிலும் இந்த குறிப்பிட்ட தேசம் நீச்சலானது, சிறப்பானது, அதாவது உயர்வது இருக்கிறது. அதற்குள்ள அவர்களுக்கு கிடைத்த மேன்மை என்ன என்பதையும் அங்கு சொல்கிறார். Deuteronomy 4:7 and 8. 17, 18. பூமியில் இருக்கிற யாதொரு 7:8 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற இந்த நியாயப்பிரமாணம் முழுமைக்கும் ஒத்த இவ்வளவு நீதியுள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது?
ஆனால் அற்புதமாக இருந்ததுனால நான் மூன்று விஷயங்களுக்கான சலுகைகள். அங்கிள் அங்கிள் உங்க வாய்ஸ் கேட்கலைங்க அங்கிள். விட்டு விட்டு கேட்டுச்சு, இப்போ நின்றுச்சு. மியூட் ஆகலைங்க, பட் ஆனா இல்ல அங்கிள், கேட்கல அங்கிள். மேபி அந்த இப்ப கேக்குது அங்கிள், இப்ப கேக்குதுங்க. அந்த ஸ்பீக் இத கழட்டிட்டேன். இயர்போன் ஓகே அங்கிள். இயர்போன்ல ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன் அங்கிள். ஓகே. ஓகே. இஸ்ரேல் மக்களுடைய மேன்மை குறித்து நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். நான் 3 முக்கியமான பதவிகள் அவர்களுக்கு கிடைத்தது, பிரிவிலேஜஸ் ஆர் ஸ்லாக்கியங்கள். அதில் ஒன்று, அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள். they were the recipients of God's law, divine law என்று சொல்லலாம். இந்த டிவைன் law, நியாயப்பிரமாணத்தை யார் வழியாக அவர்கள் பெற்றார்கள் என்று கேட்டால் அது மோசே மூலமாக. ஏன் மோசேயை மக்கள் மதிக்கிறார்கள் என்று கேட்டால், மோசேயுடைய மீடியேஷன் மூலமாக, மோசேயின் மத்தியஸ்தம் மூலமாகத்தான் இஸ்ரவேல் மக்கள் தேவ பிரமாணத்தை பெற்றார்கள். அப்போ அதனாலே மோசே மிக மேன்மையாய் எண்ணப்பட்டார் அவர்கள் நடுவில். ரோமன்ஸ் 3:2 அதுபோல வசனம் நிறைய இருக்கிறது. அதில் எல்லாம் மோசே, அப்போஸ்தலர் 6:14 அந்த வசனம் மட்டும் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 6:14. அப்போஸ்தலர் 6:14. எப்படி என்றால், நஸ்ரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். மோசே நமக்கு கொடுத்த முறைமைகள். அப்போ இஸ்ரேல் மக்கள் பெற்றுக்கொண்ட நியாயப்பிரமாணம் அல்லது எல்லா சம்பிரதாய முறைமைகளையும் இவர்கள் சொல்லுவது, எங்களுக்கு மோசே அதை பெற்று தந்தார், அதனாலே மோசே அவர்கள் அதிகமாய் மதித்தார்கள் என்று சொல்லலாம். அதனால தான் நாங்கள் மோசேயின் சீஷர்கள் என்று பரிசேயர்களும் அதுபோல வேதபாரர்களும் சொல்வதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே முதலாவது இந்த தேசத்தினுடைய பிரிவிலேஜ், முதலாவது பதவி ஸ்லாக்கியம் என்பது அவர்கள் தேவ பிரமாணத்தை பெற்றவர்கள். அதனால் மோசே அவர்கள் நடுவிலே மிக மேன்மையான இடத்தை பெறுகிறார். இரண்டாவதாக, இந்த ஜனத்தார் they were the recipients of the land, தேசத்தை சுதந்திரித்த மக்கள். தேவன் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். யாத்திராகமம் 3:8 நாம் அதை வாசிக்கிறோம். எசேக்கியேல் 20:6 கொஞ்சம் படிக்கலாமா? யாத்திராகமம் 3:8 இந்த வாக்குத்தத்தம். அதே சமயத்தில் எசேக்கியேல் 20:6 படிப்போம். பாருங்கள், தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு நியாயப்பிரமாணம், the divine law has been given out. இரண்டாவதாக, தேவன் தன்னுடைய தேசத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கிறார், his own land என்று சொல்வது போல வருகிறது. பாருங்கள், எசேக்கியேல் 20:6. நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிறதும் எல்லா தேசங்களின் சிங்காரமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டு. பாருங்கள், தேவன் ஆணையிடுகிறார். எதற்காக? தான் இந்த ஜனத்திற்காக பார்த்து வைத்த தேசம். எனக்கு அது சிந்திக்க ரொம்ப உற்சாகப்படுத்தப்படுகிறேன். இவர்கள் அடிமைகளாய் 400 வருஷம் இருக்கிறார்கள். ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுக்கு தான் வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
அப்பொழுது நான் நினைக்கிறேன், ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நாளிலேயே தேசன் இந்த ஜனத்திற்காக தேவன் ஒரு தேசத்தை சுதந்திரிப்பதற்காக குறித்து வைத்தார் என்று வாசிக்கிறோம். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு சம்பவம். எத்தனையோ நூற்றாண்டுகள் கடந்துதான் இந்த மக்கள் அதை சுதந்திரிக்க வருவார்கள். ஆனால் இவர்கள் சுதந்திரிப்பதற்கு முன்னதாக மட்டுமல்ல, வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த நாளிலே தேவன் இந்த ஜனம் தங்குவதற்கு ஏதுவாக அவர்கள் சுதந்திரித்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்கள் சமாதானமாய் சம்பிரமமாய் சொஸ்தமாய் வாழ்வதற்கு தேவன் அவர்களுக்கு ஒரு இடத்தை பார்த்து வைத்தார். நான் சொல்ல வந்தது, தேவன் தன்னுடைய பிரமாணத்தை அவர்களுக்கு கொடுத்த பொழுது மோசே சிறப்புற்றவரானார். ஆனால் மோசே நியாய பிரமாணத்தை பெற்றிருந்த போதிலும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மோசேயை தேவன் பயன்படுத்தின. ஆனால் தேசத்தை கொடுத்த பொழுது அந்த தேசத்திற்குள் மக்களை வழிநடத்துவதற்காக தேவன் யோசுவாவை எழுப்புகிறார். அப்போ அது நிமித்தமாக மோசேக்கு அடுத்தபடியாக யோசுவா அவர்கள் மத்தியிலே சிறப்பு பெறுகிறார். யோசுவாவை மதிக்க ஆரம்பித்தார்கள். காரணம், எங்கள் தகப்பனாகிய எங்களுடைய தலைவனாகிய யோசுவா மூலமாகத்தான் நாங்கள் இன்றைக்கு இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்திருக்கிறோம். அப்போ இரண்டாவது போற்றப்படுகிற அவர்கள் நடுவில் காணப்பட்ட மனிதன் யோசுவா என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக இந்த ஜனத்தினுடைய சிறப்பு பிரிவிலேஜ் என்ன? They are the recipients of the Levitical system. அவர்களுக்கு நியாயப்பிரமாண லா கொடுக்கப்பட்டது, லேண்ட் சொந்த தேசம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது அவர்களுக்கு லெவிட்டிக்கல் சிஸ்டம் அல்லது அந்த லெவிட்டிக்கல் செரிமனி அல்லது அதனுடைய சம்பந்தமான எல்லா பிரீஸ்ட்லி பிரிவிலேஜஸும் இந்த தேசத்திற்கு கொடுக்கிறார். அந்த தேசத்திலே அந்த பிரீஸ்ட்லி பிரிவிலேஜ் அவர்களுக்கு யார் வாயிலாக வந்தது என்று பார்த்தால் ஆரோனின் மூலமாக வருகிறது. அப்போ ஏன் ஆரோன் அவர் மத்தியிலே மதிக்கப்படுகிறார்? ஆரோன் எத்தனையோ தவறுகள் செய்தவர். உண்மையாகவே இந்த தகுதி, இந்த மகா பிரதான ஆசாரிய பதவிக்கு ஒருபோதும் தகுதியற்றவன் இந்த ஆரோன். ஆனால் அப்படி தகுதி இழந்தவனை தகுதிப்படுத்தி அவனை அந்த ஆசாரிய முறைமையினுடைய முதல் பிரதான ஆசாரியனாக தேவன் நியமிக்கிறார். அதனாலே தான் இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே ஆரோன் முதல் பிரதான ஆசாரியன் கனத்துக்குரியவராக எண்ணப்பட்டார். அவரை குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் ஆரோன் யார் என்று கேட்டால், இந்த மகத்தான கனமான ஊழியத்திற்கு தேவனால் அழைக்கப்பட்டு நியமிக்கப்பட்டவன் ஆரோன் என்று அவர்கள் சொல்வார். அப்படி இருக்க இப்பொழுது நாம் என்ன சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்? நாம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 13, 14 முதற்கொண்டு கீழே வாசிக்க ஆரோனை விட பெரியவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்க துவங்குகிறோம். இதுதான் அதனுடைய அந்த பேசிக் அல்லது அந்த பேக்ரவுண்டை நான் சொல்வதற்காக சொன்னேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்கள், சாக்கியம் பெற்றவர்கள். அவர்களுக்கு ஒரு நியாய பிரமாண புத்தகம் இருக்கு. அவர்கள் தங்கி தாவரிப்பதற்கு தேவனுடைய தேசம், ஒரு டிவைன் லேண்ட் ஹஸ் பீன் given out. மூன்றாவதாக அந்த நியாய பிரமாணம், தேசம், அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆசாரிய முறைமைகள், அவர்கள் தேவனுடைய ஆசாரிய கூட்டமாக அவர்கள் மாற்றப்படுகிறதை பார்க்க முடியும். அது நாம் யாத்ராகம் 19ஆம் அதிகாரத்திலே அந்த பகுதியில வாசிக்கிறோம். நீங்கள் எனக்கு சொந்த ஜனமாயிருக்கிறீர்கள், நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அவர்களை குறித்து சொல்லுவதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த 3 தலைவர்கள், 3 முக்கியமான புள்ளிகள் அவர்கள் மத்தியிலே புகழ் பெற்றவர்களாய் இருந்ததினாலே எழுத்தாளன் இப்பொழுது என்ன சொல்லாகிறார்? இவர் சொல்லுவது, நியாயப்பிரமாணத்தை பெற்று தந்த மகாதீர்க்கதரிசியாக மோசேயை விட நம்முடைய ஆண்டவர் பெரியவர். அதே போல தேசத்திற்குள் மக்களை தேசம் சுதந்திரிப்பதற்காக வழிநடத்தின யோசுவாவை விட நம்முடைய இயேசுவானவர் பெரியவர். மூன்றாவதாக அந்த இயேசுவானவர் அவர் பிரதானாசாரியனாகிய முதல் பிரதானாசாரியனாகிய ஆரோனை விட நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பெரியவர். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது யார்தான் எழுந்து கீழே விழுந்து இந்த மகா பிரதானாசாரியனை வழிபடாமல் இருப்பார்கள்? இந்த மோசேயை விட பெரியவரை, அதை போல இந்த யோசுவாவை விட பெரியவரை, அதை போல ஆரோனை விட பெரியவரை அவர்கள் முகாமுகமாய் பார்க்கும் பொழுது எப்படி அவர்கள் விழுந்து ஆராதனை செய்யாமல் இருக்க முடியும்? அந்த அளவுக்கு இயேசுவை இந்த எழுத்தாளன் மேன்மைப்படுத்தி கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது நாம்
இந்த பகுதிக்கு திரும்பி வரலாம். அப்போ எபிரேயர் நிருபத்திற்கே திரும்பி வரலாம். எபிரேயர் நிருபத்திலே வாசிக்கக்கூடிய அந்த வசனத்திலே நாம் கடந்த வாரத்திலே எங்கு நிறுத்தினோம் என்று பார்த்தால் 12ஆம் வசனத்தை குறித்துதான் பேசிக்கொண்டு 12-13 வசனங்களை தான் பேசினோம். 12-13 வசனங்கள் விளக்கங்களை பார்த்தோம். 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் ஒரு தொகுப்பாக சொன்னேன். அந்த 12-13 எதிலே போய் அது முடிந்தது என்று பார்த்தோம். ஒரு நியாயாசனத்திற்கு நேராக அந்த 12ஆம் வசனம் கொண்டு போகிறதை பார்க்க முடியும். They have been brought before a judgment seat through the word of God. அல்லது நியாய புத்தகம் அல்லது ஜீவனுள்ள வார்த்தையாகி தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த ஜனத்தை எங்க கொண்டு போகிறது என்று பார்த்தால் தண்டனைக்கு நேராக கொண்டு போகிறது. அப்போ அந்த பகுதியிலே நியாய தீர்ப்பை குறித்து சிந்தித்தோம். அப்படியானால் இந்த கர்த்தருடைய வசனம் என்றால் என்ன என்பதை நான் சொல்லிக் கொண்டு வந்தேன். 3 குறிப்புகளை சொல்லிவிட்டேன். 4வது குறிப்பை கூட வேகமாக சொல்லுகிறேன். பாருங்கள், முதலாவது நான் படித்தது என்ன? முதலாவது கர்த்தருடைய வார்த்தை 4 ஆகையால் அந்த கர்த்தருடைய தேவனுடைய வார்த்தையானது என்று சொல்லி ஆரம்பிச்சோம். அதனுடைய முதலாவது குறிப்பு இட்ஸ் எ லைஃப் ஜெனரேட்டிங் வேர்ட், அதாவது ஜீவனை லிவிங் அண்ட் குவிக்கனிங், ஜீவனுள்ள வார்த்தை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை, ஜீவிப்பிக்கிற வார்த்தை என்று சொல்லியிருந்தேன். ஆகவே நமக்கு ஜீவனை கொடுக்கிற ரீஜெனரேஷன், இட் கிவ்ஸ் தி ரீஜெனரேஷன் இன் அவர் லைஃப், இன் அவர் சோல் என்று சொல்லியிருந்தேன். இரண்டாவதாக லைஃப் எனர்ஜைசிங் வேர்ட், லைஃப் எனர்ஜைசிங் வேர்ட் என்று சொன்ன பவர்ஃபுல் அண்ட் இட்டர்னல் வேர்ட் ஆஃப் காட். அதனுடைய அர்த்தம் சொல்லியிருந்தேன். நமக்கு ஜீவனை தந்தது மட்டுமல்ல, அந்த ஜீவனை நிலையான நித்தியமான ஜீவனாக பாதுகாக்கக்கூடிய பொறுப்பும் கர்த்தருடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கு இருக்கிறது என்று சொன்னேன். அந்த வசனம் தான் நம்மை நாள்தோறும் நித்திய ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறது. வெறுமனே ஜீவிப்பிக்கப்பட்டோம் என்று மட்டுமல்ல, ஆவிக்குடன் ஜீவிப்பிக்கப்பட்டு நித்திய மெய்வாழ்வு இந்த வசனம் தான் தருகிறது. வேதவாக்கில் ஆராய்ந்து பாருங்கள், அவைகளில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆகவே நான் தான் அதில் சொல்லப்பட்ட அந்த முக்கியமான நம்பகமானவர், அவரிடத்தில் வாங்க ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று யோவான் 5 நாம் வாசித்தோம். ஆகவே தொடர்ந்து நான் 3ஆவதாக இந்த வசனத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால் லைஃப் பியர்சிங் வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்லியிருந்தேன். அதாவது ஆவி ஆத்தும சரீரத்தை மூன்றாக பிரிக்க முடியாது. அது பிரிந்தால் மரணம். ஆனால் வேத வார்த்தை என்ன செய்கிறது? அது கருக்குள்ள பட்டயமாக ஊனையும் அதை போல அந்த மாம்ச பாகத்தை, அது சரீரத்தை சொல்கிற பகுதிகள், அது ஆவி ஆத்துமா, அதற்கு ஊன் என்று சொல்கிறதுனாலே 3 இணையும் பொழுது முழுமையான மனிதர். ஆகவே என்ன இதற்கு காரணம்? இந்த வசனம் என்ன செய்கிறது? இட் என்டர்ஸ் இன்டு தி இன்னர் பீயிங் ஆஃப் தி மேன்ஸ் ஹார்ட். உள்ள போய் என்ன செய்கிறது? அங்கே என்லைட்டன் பண்ணுகிறது. அங்க இருக்கக்கூடிய அந்தரங்கமானதையெல்லாம் வெளியரங்கமாக்குகிறது. மனிதனுடைய உள்ளத்தில், மனிதனுக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஹிடன் பார்ட்ஸ் எல்லாமே இட் இஸ் பிரிங்கிங் இன்டு லைட். இதுதான் அர்த்தமாயிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய வசனம் பட்டயமாயிருக்கிறது என்று சொன்னால் அது ரிவீலிங் வேர்ட் ஆஃப் காட், நமக்குள் இருக்கிறதை வெளிப்படுத்துகிறது. இட்ஸ் a word of regeneration, it's a word of regeneration and it's a word of revelation என்று சொல்லியிருந்தேன். ஆகவே அதன் அடிப்படை 4ஆவதாக இந்த வார்த்தை என்ன செய்கிறது? this is a life judging word. கர்த்தருடைய வார்த்தை தான் கடைசியில் நம்மை நியாயம் தீர்க்கும். இன்றைக்கு நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்கணும். நான் பேசுகிற நானும் கணக்கு கொடுக்கணும், கேட்கிற நீங்களும் கணக்கு கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்படும் பொழுது அதை கேட்ட காதுகள், அதை ஒருவேளை புறக்கணித்த இதயமும் கணக்கு தீர்க்கும் நாளிலே பதில் சொல்லி ஆக வேண்டும். கர்த்தர் பேசினார், ஆனால் அதை மறுதலித்தோமானால் அந்த வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நீங்கள் கேட்ட இந்த வார்த்தையினாலேயே நீங்கள் நியாயம் தீர்க்கப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தை உங்களை முதலாவது வெளிப்படுத்துகிறது, அது கொண்டு வந்து நிறுத்துகிறது. அதற்கு பின் அதற்கேற்ற தண்டனையை இந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கிறது இருப்பார். ஆகவேதான் கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கும் பொழுது வனாந்திரத்திலே நம்முடைய இதயத்தை கடினப்படுத்தினது போல இன்றைக்கு கடினப்படுத்த வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம், நம்புவோம், அதை நாம் கீழ்ப்படிவோம். அதாவது நம்புவது என்று சொன்னால் நான் சொல்லியிருந்தேன், அதாவது believe in the word of God, then
then obey the word of God. இது ரெண்டும் எப்போதுமே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் போது நாம் தீர்மானம் எடுக்கணும். கர்த்தருடைய வசனத்தை நம்புறவங்க நிறைய இருக்காங்க. கேட்டோன்னு நல்லா இருக்கு, அருமையான கர்த்தருடைய வசனம், இது கர்த்தருடைய வசனம் தான் என்று சொல்வார்கள். ஆனால் அதை வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு எத்தனை முறை கேட்டாலும் நாம் அதை முயற்சிப்பதில்லை போல இருக்கு. இல்லை என்றால் இத்தனை நாட்கள் கேட்ட வேத வாக்கியங்களின் அடிப்படையில பார்த்தால் நாம் என்றோ உச்சிதமான இடத்துல ஆன்மீக வாழ்க்கையினுடைய உன்னத நிலைக்கு போயிருப்போம். ஆனால் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் ஓட்டை பையிலே விழுவது போல அது அப்படியே கீழே போய்விடுகிறது, வாழ்க்கையில வராமல் இருப்பதை பார்க்க. இல்லை என்றால் என்றைக்கோ நாம் தெய்வ பக்தி உள்ள கர்த்தருக்கு ஏற்றவர்களாக கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற பரிசுத்த மக்களாய் மாறி இருப்போம். ஆகவே கர்த்தருடைய வசனத்தை கேட்கும் பொழுது அந்த கேட்ட வார்த்தைகள் இன்றைக்கு நீங்கள் பிரயோஜனப்படுத்தவில்லை என்றால் நாளைக்கு அதே வார்த்தைகள் உங்களுக்கு விரோதமாக சாட்சியிட்டு உங்களை தண்டனைக்கு நியாயாசனத்திற்கு நேராக நியாயத்திற்கு நேராக கொண்டு போகும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இதை யாரையும் பயமுறுத்துவதற்காக நான் சொல்லவில்லை, என்னையே பார்த்து நான் சொல்லுகிறேன். நான் ஒவ்வொன்றுக்கும் கர்த்தரிடத்தில் என்னவெல்லாம் பெற்றுக்கொண்டேனோ அதற்கெல்லாம் நியாயத்திருப்பு நாளிலே நானும் கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த ஒரு பயபக்தி உருவாக்குகிற ஒரு சிந்தனையை இன்றைக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். அந்த வசனத்திற்கு ஆதாரம் நான் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினுடைய அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இங்க என்ன சொல்லுகிறது? ஒன்று, யாருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? அதான் அது யார்? அவருக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப அவர் ஜட்ஜா இருக்கிறார். தேவன் ஒரு நியாயாதிபதியாய் அமருவார். ஆனால் அந்த நியாயாதிபதியினுடைய மிகுந்த மேன்மையான தன்மை என்ன தெரியுமா? அவரை பொறுத்தமட்டில் இந்த நியாயாதிபதிக்கு யாருடைய ஐ விட்னஸ் சாட்சியும் தேவையில்லை. இந்த ஒரு நியாயாதிபதிக்கு மட்டும்தான் தேவையே இல்லை. இவர் என்ன செய்கிறார்? இவர் எல்லாவற்றையும் நேரடியாக பார்த்துதான் நியாயம் தீர்க்கிறார். உலக பிரகாரமான ஏதாகிலும் குற்றங்கள் புரிந்தவர்களை கொண்டு வந்து நிறுத்தினால் அந்த குற்றவாளிகள் குற்றம் செய்ததை கண்டவர்கள் சாட்சி சொல்லணும், ஐ விட்னஸஸ் வேணும். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இந்த நியாயாதிபதிக்கு முன் வரும் பொழுது, நீ இவருடைய குற்றத்தை பார்த்தாயா? இவர் இரவிலே செய்தது, பகலிலே செய்தது, தனிமையிலே செய்தது, கூட்டமாய் செய்தது, இதையெல்லாம் நீ பார்த்தாயா? நீ சாட்சி சொல், அதன் மேல் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இந்த நியாயாதிபதிக்கு இல்லை. அவர் எல்லாவற்றையும் நேரிலே பார்த்த கண் சாட்சி. இதுதான் இந்த பகுதியில வாசிக்கும். இன்றைக்கு நான் சில வசனங்கள் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே, அதை குறித்து சிந்திக்க விரும்புகிறேன். நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நாம் அதற்கு ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இந்த இடத்துல நான் இந்த 4வது குறிப்புக்கு சொல்லப்படுகிற ஒரு தலையங்கம் ரெட்ரிபியூஷன் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறேன். என்று சொன்னால் தண்டனை, அதாவது குற்றத்திற்குள்ள தண்டனையை கொடுக்கிற வார்த்தை என்று அதற்கு நான் வார்த்தை வைத்திருக்கிறேன். இந்த அடிப்படையில நாம் யார், நாம் எங்கே கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்து சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். முதலாவதாக பொதுவாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பொதுவாக 2 வசனங்களை வாசிப்போம். நமக்கு எல்லாம் பரிச்சிதமான 2 வேத வாக்கியங்கள் தான் அவைகள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று தீர்க்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமாய் எண்ணுகிறது என்ன? நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அந்த பீமா என்ற சொல் நமக்கு தெரியும். ஆகவே நாம் எல்லாரும், நீங்கள் ஒருவரை ஒருவர் குற்றவாளிகளாக காலத்திற்கு முன் தீர்ப்பு சொல்ல வேண்டாம். நாம் எல்லாரும் நம்முடைய கணக்கை சொல்வதற்கு கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டிய ஒரு நாள் இருக்கு. அதனால ரோமாபுரியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களில் சிலர் எளிய விசுவாசிகளை அற்பமாய் எண்ணுகிறார்கள். அவருடைய அறியாமையை இவர்கள் தப்பாக புரிந்து கொண்டு அவர்களை கேவலமாய் நினைக்கிறார்கள். அது வேண்டாம். நீங்கள் இப்பொழுது யாரையும் குற்றவாளிகளாக தீர்க்க வேண்டும். அந்த அதிகாரம் உங்களுக்கு இல்லை. ஆனால் நாம் எல்லாரும், குற்றப்படுத்தப்படுகிறவனும் குற்றம் சாட்டுகிறவனும் ஒருபோல குற்றவாளியை போல ஒரு நாள் கர்த்தருடைய நியாயாசனமாய் நிற்கணும். அவர் நியாயத்தை சரியாக வெளிப்படுத்தும். இன்னொரு வசனம் நமக்கு அறிந்த வசனம் தானே, 2 கொரிந்தியர் 5:10. அங்கும் இதே வார்த்தை வருகிறது பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:10.
ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த ரெண்டு சொற்கள் அதாவது பவுல் சொல்கிற ரெண்டு வசனங்கள், ஒன்று ரோமபுரியாருக்கு, இன்னொன்று கொரிந்தியருக்கு எழுதுகிற நிருபங்களில் வருகிறது. அப்ப இவர்கள் இருவருக்குமே பரிச்சிதமான ஒரு வார்த்தை தான் பீமா. ஒலிம்பிக் விளையாட்டுகளிலே அந்த நடுவர்கள் அமர்ந்திருந்து அவர்கள் அந்த ஓட்ட பந்தயத்தை கவனித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த உயர்ந்த மேடைக்கு தான் பீமா என்று பெயர். அந்த மேடையில் அவர்கள் அமர்ந்து காரியங்களை கண்காணிப்பார்கள். அத்தோடு அந்த மேடையிலே அவர்களை கொண்டு வந்து வெற்றி பெற்றவர்கள் வந்து அந்த பரிசை பெறுவார்கள். ஆகவே பீமா என்று சொல்லி கர்த்தருடைய இயேசுவினுடைய பீமா, நியாயாசனம் என்று அந்த வார்த்தை பவுல் எடுத்து பயன்படுத்துகிறார். இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது? தெய்வ மக்கள் அல்லாதவர்களுக்கு தேவ சமூகத்தில் போய் நியாய தீர்ப்பு இருக்கிறது. அது நமக்கு நன்றாக தெரியும், வெள்ளை சிங்காசன நியாயத்தில். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நியாயாசனம் உண்டு என்று பவுல் ஞாபகப்படுத்துகிறார். அதுதான் முக்கியமானது. ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய வாழ்க்கை. அதன் அர்த்தம் என்ன? We all are responsible and accountable. எப்படியோ ஏனோதான் என்று வாழ்ந்தால் யாரும் கேட்க போறது இல்லை. எப்படியோ வாழ்க்கை ஓட்டி முடிச்சு மண்ணுக்குள்ள மறைஞ்சு விண்ணுக்கு போகலாம் என்று நினைக்கிறவர்களுக்கு எச்சரிப்பு உண்டாக்குகிறார். உங்களுடைய எல்லா ஸ்டெப்பும் கவனிக்கப்படுகிறது. யூ ஆர் அக்கவுண்டபிள். அது ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் நமக்கே சொல்லணும், இன்றைக்கு நான் வாழப்போகிற வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை நாளைக்கு உமக்கு முன்பாக வரும் பொழுது நீர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே நான் எச்சரிப்புண்டாக வாழணும் என்று இந்த ரெண்டு வசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியானால் நாம் எதற்கெல்லாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை, சில வசனங்களை நான் இதெல்லாம் தெரிந்த விஷயம்தான், ஆனாலும் ஒரு ரிமைண்டராக நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நாம் வாசிப்போம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். இது விளங்கும் என்று சொன்னால் யார் எதை எப்படி எதற்காக செய்தார்கள் என்பதனுடைய இரகசியத்தன்மை அன்று வெளியிறங்கவால். இது சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை. சுவிசேஷத்தினாலே நியாயம் தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்வதனாலே விசுவாசிகள் சுவிசேஷத்தின்படியே நியாயம் தீர்க்கப்படுவார்கள். அது என்ன என்று பார்த்தால் அவருடைய அந்தரங்கம் நியாயம் தீர்க்கப்படும். இதுவரைக்கும் ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு மனிதனுடைய அந்தரங்கத்தை குறித்தும் நியாயம் தீர்க்க முடியாது என்று நமக்கு நன்றாக தெரியும். நாம் எல்லாருமே வெளியரங்கமாய் நடக்கக்கூடிய கிரியைகளை வைத்துக் கொண்டுதான் நியாயம் தீர்க்க முடியும். ஆனால் இங்கே பவுல் சொல்கிறார், அந்தரங்கத்தையும் நியாயம் தீர்க்க முடியும். என்ன காரணம்? நாம் 4:12 எபிரேயர் 4:12 அவருக்கு முன்பாக எல்லாம் வெட்ட வெளிச்சமாய் நிர்வாணமாய் இருக்கிறது. ஆகவே அந்தரங்கம் என்று ஒன்று நமக்கு தான் இருக்கிறது. தேவனை பொறுத்த மட்டில் எதுவும் அந்தரங்கம் இல்லை, எல்லாம் வெளியரங்கமாயிருக்கிறது என்று ஞாபகப்படுத்துகிறார். ஆக முதலாவது நம்முடைய உள்ளத்தின் சிந்தனைகள், இந்த 4:12 நினைவுகளையும் யோசனைகள், அப்படிதான் வாசித்தோம். இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும், இந்த இருதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் தேவன் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அந்த வசனம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. முதலாவது நம்முடைய உள்ளான மனிதன், அந்தரங்கத்தில் யாரும் பார்க்க முடியாத, எந்த சூரிய வெளிச்சமும் பிரவேசிக்க முடியாத இருளடைந்த நம்முடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே தேவனுடைய தீ ஜுவாலை கொத்த கண்கள் எட்டுகிறது என்ற அச்ச உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும். யாரும் பார்க்கவில்லையே என்பதனாலே எதையும் செய்ய துணிபவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அல்ல. யோசேப்பு, அவனுடைய பெற்றோர்கள் இல்லை, அங்கே வேலை செய்கிற இடத்திலே அவனுடைய எஜமானன் இல்லை. அந்த பெண், அவள் பாவத்தை பாலை போல குடிக்கிறவள். ஆனால் அதே இடத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற யோசேப்பு பாவத்தினுடைய கிராவிட்டி, அதனுடைய சீரியஸ்னஸ் நன்கு உணர்ந்தவன். ஆகவே கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவன் அந்த இடத்தில் நின்று பாவத்தினுடைய எல்லா பிடியினின்றும் தப்பி ஓடி போகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே அவனுடைய அந்தரங்க வாழ்க்கை யாரும் பார்க்காத இடத்துல கூட அவன் சொல்லுகிறான், இந்த மகா பாவத்திற்குட்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்வேன்? அவனுடைய உணர்விலே தேவன் பார்க்கிறார், தேவ பிரசன்னத்தை அவர் அறிந்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் அந்தரங்கத்தில் தேவன் பார்க்கிறார். அதைத்தான் மத்தேயு சுவிசேஷம் 5 நம்முடைய ஆண்டவர் மலைப்புல சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா, அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்கள் பிதா என்று சொல்வதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அநேக சமயங்களிலே பிறர் கண்கள் எட்டுகிற இடத்திலெல்லாம் சுத்தம் செய்கிறோம். மற்றவருடைய பார்வையிலே நாம் பரிசுத்தவான்களாய் நம்மை காட்டிக் கொள்கிறோம். ஆனால் வேறில்லை, கிளைகள் தான் வெளியே தெரிகிறது. ஒரு வேறில்லை, பரிசுத்தத்திற்குள் நாட்டப்பட்ட வேறில்லை, போடப்பட்ட அஸ்திவாரம் இல்லை. அந்தரங்கத்திலே அநேக அசிங்கங்களை நாம் சிந்திக்கலாம். ஆகவே எச்சரிப்பாயிருங்கள். அந்தரங்க வாழ்க்கை குறித்தும் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக மத்தேயு 12 அதிகாரம் 36 தெரிந்த வசனம் தான், நான் அதை புதுசா ஒன்று சொல்லல. நாம் எதற்கு எச்சரிப்பாய் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை வாசிக்க விரும்புகிறேன். இரண்டாவதாக மத்தேயு 12:36, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தம்முடைய சீடர்களை, தன் ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைகளை குறித்தும் கணக்கு ஒப்புவிக்கிறோம். நாம் பேசுகிற வீணான வார்த்தை என்ன அர்த்தம்? அந்த வீணான வார்த்தை என்று சொன்ன அர்த்தம் என்ன? ஏதோ நாம வார்த்தைகள் பேசுவதை குறித்து சொல்லல. இந்த வார்த்தை பேசுவதனாலே எந்த பயனில்லாத வார்த்தைகள். நாம் ஒரு வார்த்தை சொன்னால் அதற்கு பயன் இருக்கணும். எந்த வார்த்தையும் அதற்கு எஃபெக்ட் இருக்கிறது. ஒன்னா தீய விளைவுகள் அல்லது நல்விளைவுகள். ஆனால் பயனில்லாத ஒரு வார்த்தை நாம் சொன்னால் அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் குறித்து வைக்கப்படுகிறதா? நியாய தீர்ப்பு நாளிலே தான் இப்பொழுது சொல்லுகிறோம், ஒருவேளை 1000 ஆண்டுகளுக்கும் சொன்ன வார்த்தை தான். ஆனால் நியாய தீர்ப்பு நாளுக்கு போகும் பொழுது நாம் அன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் என்று சொன்னால் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையா பேசணும். நம்முடைய வார்த்தைகள் என்ன பயனுக்காக, என்ன நோக்கத்திற்காக, அது என்ன நன்மை செய்யுமோ அதை செய்கிறதா என்பதை சிந்தித்து நம்முடைய வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இதை சொல்லும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை அவருக்கு நன்றாக தெரியும். அவர் சொல்லும் பொழுது கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுகிறார். 2, கடிந்து கொண்டு பேசுகிறார். கரிசனையின் வார்த்தைகளையும் சொல்லுகிறார், கடிந்து கொண்டும் பேசுகிறார். 2 விதமான சொற்களுக்கும் பயன்பாடு இருந்தது. அதை நான் சொல்லுகிறேன். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பேசும் பொழுது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் கவனித்து கேட்பதினாலே நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். காரணம், இந்த வார்த்தைகள் சொல்லிவிட்டால் காற்றிலே கலந்து விடுகிறது, இனி அது மறந்து விடுகிறது. அது யாரு நினைக்கிறோம், ஆனால் கர்த்தர் அதை குறித்து வைக்கிறாரா? இன்று காலையில எங்களுடைய குடும்ப ஜெப கூட்டத்திலே நாங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 15 அதிகாரத்தை வாசித்துக் கொண்டு வந்தோம். அந்த இடத்துல முதலாவது இந்த சவுல் ராஜாவினிடத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நமக்கு நன்றாக தெரியும். அமலேக்கு இனத்தை நீ இனவடுகொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அவருடைய ஆண்கள், பெண்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் சகலரையும், ஆடு மாடுகள் ஒன்றுமில்லாமல் உயிருள்ள எந்த பொருளும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவருக்கு கட்டளையிடுகிறார். ஆனால் என்ன நடந்தது என்று நமக்கு நன்றாக தெரியும். அவரால் அது செய்ய முடியல. மிகப்பெரிய தப்பு. நான் இன்றைக்கு பிள்ளைகளை சொல்லிக் கொண்டு வந்தேன். இந்த இடத்துல சவுலை பார்த்தால் பரிதாபமா இருக்கிறது. சாமுவேல் சவுலிடத்துல பேசுகிறான், நீ இப்படி செய்தாயே. அவன் ஒருவேளை அது பெருசா நினைச்சிருக்க மாட்டான். கர்த்தருடைய கட்டளை நிறைவேற்றிட்டனே, என்ன காணிக்கையாக கொடுப்பதற்கு ஜனங்க கேட்டதுனாலே ஜனங்களுக்கு பயந்து சரி அவங்க எடுத்துக்கொள்ளட்டும் என்று சொல்லி நான் விட்டுட்டேன். மற்றபடி எல்லாமே நான் செய்து முடித்தனே, நான் என்ன தப்பு பண்ணினேன்? ஆனால் கர்த்தர், அங்கே வாசிக்கிறோம், அமலேக்கியர்கள் அன்று தன்னுடைய ஜனத்திற்கு வனாந்தரத்து வழியாய் நடந்து வரும் பொழுது அமலேக்கியர்கள் தன்னுடைய ஜனத்திற்கு விரோதமாய் செய்த பாவத்தை அந்த இடத்துல கர்த்தர் மலையாளத்துல குறித்து வைத்திருந்தார், எழுதி வைத்திருந்தார். இது நான் படிச்சு ஆச்சரியப்பட்டேன். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னதாக அமலேக்கியர்கள் பாவம் செய்தார்கள், அந்த இனத்தவர்கள் தப்பு செய்தார்கள். இன்றைக்கு அவர்கள் பூண்டோடு ஒழிக்கப்படுவதற்கேதுவாக அந்த தப்பு அவருடைய வாழ்க்கையில தண்டனையாய் வரும் பொழுது நம்மால தாங்க முடியல.
இதை செய்ய சொல்லும் பொழுது சவுல் அதை செய்யல. சவுலுக்கு கூட கொஞ்சம் கருணை இருந்ததோ, கருணை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா எல்லா உயிரினங்களை கொன்று போட்டால், சில ஆடு மாடுகளை தான் மிச்சம் வைத்தார். அது ஒரு பெரிய பாவமா என்று கூட நான் யோசித்தேன். ஆனால் ஆண்டவர் அதை பாவமாய் பார்க்க, இவ்வளவு பெரிய ராஜஸ்தானத்தை இழந்து போனான். தன்னுடைய வஸ்திரம் கிழிந்த பொழுது, இதை போல உன்னுடைய ராஜ்யமும் உன்னை விட்டு கிழிக்கப்படும் என்ற கடினமான சொல் சாமுவேல் சொல்லுகிறார். அதை படித்து இன்றைக்கு நான் ரொம்ப பிரமித்து போனேன். ஆண்டவரே, உங்களுடைய முன்பாக வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு பயபக்தியா இருக்கணும், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் எப்படி இருக்கணும் என்று யோசித்தேன். ஒபீடியன்ஸ் என்று சொன்னால் இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், அரைகுறை, முக்காவாசி, 99% ஒபீடியன்ஸ் கர்த்தர் எதிர்பார்க்கல. கர்த்தருடைய வசனம் சொல்லும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு 100% ஒபே பண்ணலனா தண்டனைக்கு நாம் தப்ப மாட்டோம். இது எனக்கு நம்ப முடியாத உண்மைதான். ஆனாலும் கர்த்தனோடு பேசினார். எவ்வளவு ஜாக்கிரதையாய் கர்த்தர் நம்முடைய காரியங்களை குறித்து, நாம் சொன்ன வார்த்தைகளை குறித்து வைத்து குறித்த நாளிலே அதை கணக்கு கேட்கிறவராய் இருக்க, இதை கவனமாய் நாம் எடுத்துக்கொள்வோமா? இதற்கு இணை வசனம் நிறைய இருக்கு. ஆனாலும் நான் 2வது பகுதிக்கு வந்தேன். 12:36 வசனத்தை முதலாவது ரோமர் 2:16 படியாக நம்முடைய சிந்தனை வாழ்க்கை, அடுத்ததாக சொற்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள், 3வது எக்லீசியாஸ்டிஸ் 12:13 சபா பிரசங்கி பிரசங்கியின் புத்தகம் 12:13 காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. 14 ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். பாருங்கள், அந்த பிரசங்கின் புத்தகத்தை முடிக்கும் பொழுது அந்த ஞானி சொல்லுகிற வார்த்தைகள் நமக்கே ஆச்சரியம். தெய்வ பக்தியை கூட சொல்லுகிறார். கடைசியில தெய்வ பக்தியை சொல்லிட்டு கடைசி என்ன சொல்லுகிறார்? உங்களுடைய ஒவ்வொரு கிரியைகளை பத்தி சொல்லிட்டு அதை அவ்வளவு விடல. அந்த ஞானி சொல்லுகிறார், கிரியைகளை மட்டுமல்ல, கிரியைகளாய் வெளிவராத, the thoughts that has not expressed outwardly, சிந்தனையில வந்துச்சு, அது வெளியே வரல, கிரியைகள் ஆகல, இன்னும் பழுக்கல, கிரியா மாறல. அப்படி பாதி ப்ராசஸ் இருக்கக்கூடிய தாட் லைஃப், அந்தரங்கத்தை கூட என்ன செய்கிறார்? அவர் நியாயம் தீர்ப்பார். ஆனால் நான் சொல்ல வந்தது, இங்கே சொல்லுவேன், எல்லா கிரியைகளையும், சகல பழைய ஏற்பாட்டை தான் வாசிக்கிறோம். அப்போ சிந்தனை, சொற்கள், செயல், அதற்கு இணையாக இன்னும் வசனம் தாராளம் இருக்கிறது. எக்லீசியாஸ்டிஸ் 11:9 கூட கொஞ்சம் படிங்களேன். 11:9 அதே பிரசங்கின் புத்தகம் 11:9 வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படும், உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. இந்த ஞானம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தெய்வ பிள்ளைகளுக்கு இருக்கணும் என்பதை சொல்லுகிறேன். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் இருக்கலாம். ஆனால் எது எனக்கு தகுதியா இருக்கிறது, அதை செய்யவில்லை என்றால் செய்ய தவறுகிறதற்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று இங்கே ஞானி நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். அப்போ 3 குறிப்புகளை பார்த்தோம். நம்முடைய சிந்தனைக்கு, இன்றைக்கு சிந்தித்து அடுத்த நிமிஷம் மறந்துடுறோம். ஆனா தேவன் மறப்பதில்லையா? சிந்தனை கூட பதிவு செய்யப்படுகிற ஏதோ ஒரு எந்திரம் பரலோகத்தில் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 2வதா சொற்கள் பதிவு செய்யப்படுகிறது. அதே போல கிரியைகளும் அங்கு பதிவு செய்யப்படுகிறது, வீடியோவாக இருக்கும். இவ்விதமாய் 3 காரியங்களை குறித்து சொன்னோம். இதற்கெல்லாம் நாம் கணக்கு கொடுக்கணும் பிரியமானவர்களே, இதில் கணக்கு. ஆனால் அதே சமயத்துல எந்தெந்த துறைகளிலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும், அதை கூட இன்றைக்கு பார்க்க விரும்புகிறேன். அதாவது முதலாவது ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்லுகிறதை கவனியுங்கள். முதலாவது நாம் கணக்கு கொடுக்கணும். எதை குறித்துள்ள கணக்கு? அதாவது வார்த்தைகளை குறித்து, செயலை சிந்தனை சொல்லிட்டு அது கணக்கு கொடுக்கணும், நியாயம் தீர்ப்பார். ஆனால் எந்தெந்த இடங்களில், துறைகளிலே நம்முடைய கணக்குகள் கொடுக்க வேண்டியதாகும் பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 5:24-25 சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. இந்த இடத்துல சிலருடைய பாவங்கள், இது தனிப்பட்ட வாழ்க்கையில
நாம் செய்கிற தவறுகளை குறித்து சொல்லப்படுது. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். தீமோத்தேயுக்கு அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா தீமோத்தேயுடைய சரீர பலவீனத்தை பத்தி தான் சொல்றார். நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் கொஞ்சம் திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். இந்த வசனத்தை சொல்லிட்டு திடீர்னு அடுத்த வாசகம் சம்பந்தம் இல்லாத வார்த்தை போல வந்தது. எனக்கு என்னால புரியல. அந்த இடத்தை நாம வாசிச்சு, மகனே நீ ரொம்ப பலவீனமாயிருக்கிற, அடிக்கடி உனக்கு அஜீரணம் ஏற்படுகிறது, ஆக உடம்ப கொஞ்சம் கவனிச்சுக்க, அதுக்கு என்ன செய், வெறும் தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு இருக்காது என்று சொன்னால், இவன் ஒருவேளை அஜீரணத்துக்காக வெறும் தண்ணி குடிச்சா ஜீரணம், அதாவது சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சா போதும், வயிற்று வலி நீங்க நினைச்சு அப்படி நினைச்சிருந்தான்னு தெரியல. ஆனா பவுல் சொல்கிறார் அது பத்தாது, கொஞ்சம் திராட்சை சேர்த்து, அது ஒரு ஔஷதம், அதை நீ சேர்த்திக்கொள் என்று சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு அடுத்தது என்ன சொல்லுகிறார்? ஆச்சரியமா இருக்கு. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருக்கிறது, சிலருடைய பாவங்கள் தண்டனைக்கு. அந்த வசனத்தை கொஞ்சம் படிப்போம் மறுபடியும். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் என்ன சொல்லுகிறார்? மகனுக்கு சொல்லுகிறார், சிலருடைய பாவங்கள் இன்றே தண்டிக்கப்படுகிறது. சிலருடைய பாவங்கள் இன்றே தண்டிக்கப்படும். ஆனா சிலருடைய பாவங்கள் இன்று தண்டிக்கப்படுவதில்லை, அது மறைந்து கொண்டே இருக்கும். கடைசியில நியாய தீர்ப்பில தண்டிக்கப்படும். அப்போ நியாய தீர்ப்பு, இறுதி நியாய தீர்ப்புக்கு வரும் பொழுது தண்டிக்கப்படுகிற பாவங்கள் இருக்கிறது. அதே சமயத்தில் இப்பொழுது செய்கிற பாவங்களுக்கு இன்றே தண்டனை கொடுக்கப்படும், இன்றே வெளியரங்கமாகிற பாவங்கள். ஆனா அநேக பாவங்கள் இன்றைக்கு வெளியரங்கம் ஆவதில்லை, மாறாக அது பின்னால் தேவ கோபத்திற்கென்று சினத்திற்கென்று சேர்த்து வைக்கப்படுகிறது என்று சொல்லலாம். அதே போலதான் நற்கிரியை குறித்து சொல்கிறார். மகனே, ஒரு சிலருடைய நற்கிரியைகள் இன்றைய வெளியரங்கமாகும். அந்த மகன் இதை செய்தான், நல்ல வேலையை செய்தார், நல்ல ஊழியத்தை செய்தார், அதனுடைய நன்மைகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம் அல்லவா, அவனுடைய நற்கிரியை வெளியரங்கமாகும். ஆனா அநேக நல்ல கிரிகளை செய்கிறார்கள், ஆனா நமக்கு புலனாவதில்லை. அது எங்க வெளிப்படும்? நியாய தீர்ப்பு நாளிலே வெளிப்படும். அப்போ சிலருடைய தவறுகள் நியாய தீர்ப்பு நாளிலே வெளிப்படும், சிலருடைய நன்மையான நற்கிரியைகளும் நற்செயல்களும் நியாய தீர்ப்பு நாளிலே வெளிப்படும் என்று சொல்கிறார். ஆனால் ஒரு சில நன்மைகள் நற்கிரியைகள் இன்றே வெளியாகும். அதே போல ஒரு சிலருடைய பாவங்கள் பிடிக்கப்படும், அது காணப்படும் என்று சொல்கிறதை பார்க்க முடியும். இந்த இடத்துல நான் சொல்ல வந்தது, இது தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்கிற பாவங்கள். நம்முடைய சொந்த வாழ்க்கை குறித்ததான கணக்கு நாம கொடுக்க வேண்டியது இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். இரண்டாவதாக நான் வாசிக்க வேண்டியது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 13:4. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமன்றும் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். குடும்ப வாழ்க்கையில செய்கிற அசுத்தமான உண்மையற்ற காரியங்கள் நிச்சயமாக தேவன் தண்டிப்பார். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்கிற காரியங்களுக்கு நாம் கணக்கு கொடுக்கணும். ஆனால் குடும்ப வாழ்க்கையில மனைவி புருஷனுக்கும் புருஷன் மனைவிக்கும் விரோதமாக செய்யக்கூடிய பாவங்கள், அது நாம் மல்கியா புத்தகத்துல வாசிக்கும் பொழுது இட்ஸ் எ ட்ரெச்சரி, துரோகம் என்று வாசிக்கிறோம். அதாவது புருஷன் மனைவிக்குள்ளாக ஒருவருக்கொருவர் வஞ்சிக்கிற வஞ்சனை. அது எப்படிப்பட்ட பாவம் என்று கேட்டால் துரோகம் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. துரோகி என்று யூதாஸ் காரியத்தை தான் கூப்பிடுவோம். ஆனால் அந்த பாவத்தை செய்தால், குடும்பத்தில் அப்படிப்பட்ட பாவத்தை செய்தால் நியாய தீர்ப்பு நாளிலே நிச்சயமாக நாம் கணக்கு கொடுக்கணும். தேவன் நமக்கு சாட்சியா இருக்க நாம் ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்தோம். அப்படி இருக்க தேவன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். இறுதி வரைக்கும் உங்கள் வாழ்க்கை எப்படி என்பதை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் இணைத்ததினாலே, கர்த்தர் சாட்சி கையெழுத்து போட்டதினாலே உங்களுடைய குடும்பத்தை குறித்துள்ள கரிசனை ஆண்டவருக்குண்டு. அதில் நீங்கள் பிழைகள் இழைத்தால், மனைவிக்கு விரோதமாகவோ புருஷனுக்கு விரோதமாகவோ உண்மையற்றவர்களாய் நடந்து கொண்டால், அது உங்களுடைய சிந்தனையில் இருக்கலாம், சிந்தனை வாழ்க்கையில தவறு செய்யலாம், உங்களுடைய சொற்களால் நீங்கள் தவறு செய்யலாம், உங்களுடைய கையினால் கூட நீங்கள் தவறு செய்யலாம். அப்படி இருந்தால் தேவ சமூகத்தில நியாயம் தீர்க்கப்படுவீர்கள் என்ற ஒரு எச்சரிப்பு குடும்ப வாழ்க்கையை குறித்து சொல்லப்படும். அப்ப குடும்பத்தை குறித்து நம்ம கணக்கு கொடுக்கும். குடும்பத்தின மனைவியை கொடுத்தா, திராட்சை கொடியை போன்ற மனைவி,
ஒலிமர கன்றுகளை போன்ற பிள்ளைகள், இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இதற்கெல்லாம் கணக்கு கேட்கிற ஒரு நாள் உண்டு, குடும்பத்தை குறித்ததான கணக்கு. மூன்றாவதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 13 முதல் வாசிப்போம், 13 முதல் 15 வரை. 1 கொரிந்தியர் 3, 13 முதல் 15 வரை. அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். இந்த இடத்திலே பவுல் இதை சொல்லுவது நமக்கு நன்றாக தெரியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் திருச்சபையை 3 விதமான மெட்டபராக சொல்லுகிறது. நீங்கள் வாசிக்கலாம். முதலாவதாக நீங்கள் தேவனுடைய பண்ணை, இரண்டாவதாக நீங்கள் தேவனுடைய மாளிகை, மூன்றாவதாக நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த 3 குறிப்புகளை சொல்லி விசுவாசிகளை நீங்கள் தெய்வ சபையில இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, பண்ணையில் எப்படி நடக்கணும், மாளிகையில் எப்படி வேலை செய்யணும், ஆலயத்தில் எப்படி ஆராதிக்கணும், இதெல்லாம் சொல்வதற்காக இந்த 3 மெட்டபரை பயன்படுத்துகிறார், உருவணிகளை பயன்படுத்துகிறார். அந்த இடத்துல இது மாளிகை குறித்து சொல்லும் பொழுது சொல்லப்படுகிற வார்த்தை. அப்படியானால் இது எங்கே செய்யப்படுகிற தவறு, இதற்கும் கணக்கு கொடுக்கணுமே என்று கேட்டால், தெய்வ சபையிலே மாளிகையை கட்ட வருகிற விசுவாசிகள் தவறு செய்தால், மாளிகையை பொறுத்தமட்டில் அஸ்திவாரமாகி கிறிஸ்துவின் மேல் கட்டாமல் தங்களுடைய இட்டப்படி தங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி திட்டத்தின்படி ஒருவன் கட்டினால், அந்த கட்டுகிறது எல்லாம் ஒரு நாள் அக்கினியினால் சோதிக்கப்படும் என்று சொன்னால், நியாய தீர்ப்பு நாளிலே அக்கினி பரீட்சையிலே நீங்கள் செய்த வைக்கோல், புல், அதை போலுள்ள மரம், இவைகள் எல்லாம் வெந்து சாம்பலாகிவிடும். நீங்க தப்புவீங்களா? தப்புவீங்க. இதெல்லாம் கர்த்தருக்கா நாங்க வைக்கோல்ல செஞ்சோம். வைக்கோல்னா எவ்வளோ பெருசு, ஆனா ஒரு நெருப்பு குச்சி இருந்தா போதும், முடிஞ்சது. அதே போல நம்ம செஞ்ச கிரியைகள் எல்லாம் மரமாயிருந்தாலும் புல்லாயிருந்தாலும் அது எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்று சொல்லுகிறார். நம்ம கிரியை செய்தோம், ஆண்டவருக்காக வேலை செஞ்சோம், பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்களா என்று சொல்லலாம். ஆனால் அக்னியின் நியாய தீர்ப்பு நாளிலே வரும் பொழுது கிரியைகள் எல்லாம் வெந்து போவதாக வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவர்கள் செய்தது விலையேற பெற்ற கல், வெள்ளி, பொன் போன்றவர்கள் என்றால் எப்படி இருக்கும்? கண்ணுக்கு ரொம்ப கம்மியா தான் தெரியும், பெரிய தோற்றம் இருக்காது, பார்வையில மறைந்து இருக்கலாம், ஆனால் செய்தது நிலைத்திருக்கும் என்று சொல்லுகிறார். அப்ப நான் சொல்ல வந்தது, தெய்வ சபையிலே மாளிகையிலே வேலை செய்கிற பரிசுத்தவான்கள், கிரியை செய்கிற விசுவாசிகள் தன்னுடைய ஆக்டிவிட்டீஸை குறித்து எச்சரிப்பார்கள். தெய்வ சபையிலே முறையாக நடந்து கொள்ளாவிடில் நாம் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த காரியத்திலும் கணக்கு கொடுக்கணும் சொல்றார். அதைத்தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 29 முதல் 32 வரைக்கும் ஒரு எச்சரிப்பாக பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கர்த்தரால் தண்டிக்கப்படுவதற்காக என்று சொல்லுகிறார். நீங்கள் உலகத்தால் தண்டிக்கப்படாமல், அதாவது பொதுவான நியாய தீர்ப்பில் நீங்கள் சிக்கிவிடாமல் இன்று நீங்கள் தண்டிக்கப்படுகிறீர்கள். என்னாச்சு அதனாலே? தேவ சபையிலே ஒன்று செயல்துறையிலே நம்முடைய கிரியைகள், அதாவது ஆராதனை அல்ல, மற்ற காரியங்கள், சபையினுடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நாம் கிரியை செய்து கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற அந்த கட்டுமான பணியில கூட நாம் கணக்கு கொடுக்கிறோம். இரண்டாவது, ஆராதிக்க வரும் பொழுதும் நாம் செய்கிற காரியங்களை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆராதனையில் நாம் நடந்து கொண்ட விதம், நம்முடைய சிந்தனை, நம்முடைய சொற்கள், நம்முடைய செய்கைகள், இதெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். அப்போ ஒரிந்திய சபையாருக்கு எழுதும் பொழுது, உங்களுடைய சபையினுடைய செயல் திட்டங்களிலே நீங்கள் தவறு செய்தால் நீங்கள் தண்டிக்கப்படுவதல்ல, நீங்கள் செய்ததெல்லாம் இழந்து நீங்கள் வெட்கப்பட்டு அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல வந்து சேரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஒரு மனிதன் அக்கினியில் அகப்பட்டு நெருப்பு வழியாய் அவர் வெளியே வந்தால் அவனுக்கு அழகு இருக்குமா? தோல் கருத்து விடும் அல்லவா? என்ன நிலைமை ஏற்படும்? பார்த்தால் சகிக்காதல்லவா? அருவருப்பா இருக்கும் அல்லவா? அதை போன்ற நியாய தீர்ப்பு நாள் வருகிறது, கணக்கு கொடுக்கணும். அதே போல கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனைக்கு வரும் பொழுது கூட அயோக்கியமாக, அபாத்திரமாக நாம் எதையாகிலும் அதில் செய்தால், தகுதியில்லாத காரியங்களை நாம் செய்தால், நான் சொல்லுகிறேன், நாம் இன்றே கர்த்தரால் தண்டிக்கப்படும். இன்றே கர்த்தரால் தண்டிக்கப்படும். நியாய தீர்ப்பு நாள் வருகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆராதனையில செய்கிற பாவங்களுக்கு கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கேட்பதல்ல, இன்றைக்கே அதை நியாயம் விசாரித்து நாம் தண்டிக்கப்படுவோம். அநேகர் பலவீனர்கள்,
இந்த பலவீனம் என்று சொல்லி சரீர பிரகாரமாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய பலவீனம். அப்படிப்பட்டவர்கள் சரி பலவீனம். இரண்டாவதாக கொஞ்ச நாள் கழித்து பார்த்தால் நோயினால் பாதிக்கப்படுகிறார். ஆனால் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அபாத்திரமாய் கர்த்தர் அப்பத்திலே பங்கேற்றவர்கள் என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. அதே போல பின்னால் அதே கொரிந்து சபையில சிலர் மரித்திருக்கிறார்கள், நித்திரை அடைந்திருக்கிறார்கள். இதனாலே பவுல் சொல்கிறார், இது சும்மா மரணம் சம்பவிக்கல, சில அவகால மரணங்களுக்கு காரணம் கர்த்தருடைய பந்தியிலே, கர்த்தருடைய அப்பத்திலே அபாத்திரமாய் துணிகரமாய் எந்த தகுதியும் இல்லாமல் கை வைப்பது. யாரோ சொன்னாங்க, நானும் செஞ்சேன். அவங்க பேசுனாங்க, நானும் ஆராதனைக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன். நான் சொல்லுகிறேன், அதற்குள்ள தகுதியோட செய்யணும் என்று சொல்வதற்கு, யாரையும் ஆராதனை என்று விளக்குவதற்காக, பயமுறுத்துவதற்காக அல்ல, உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்கள் பயபக்தியோடு கூட, உள்ளான தூய்மையோடு கூட செய்ய வேண்டிய கிரமத்தையும் ஒழுங்கையும் உணர்ந்து கர்த்தருக்கு இந்த பணிவிடை செய்யும். அப்ப சபையில நாம் செய்கிற காரியங்களுக்கு நாம் கணக்கு கொடுக்க. வேகமாய் அடுத்த பகுதியோட சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் மன்னிக்கவும், அடுத்ததாக 1 பேதுரு 1:17. 1 பேதுரு 1:17 நாம் அதை வாசித்து அந்த சிந்தனையை நிறைவேற்ற விரும்புகிறேன். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பிதாவை தொழுது கொள்கிறீர்கள், ஆனால் தொழுது கொள்ளுகிற அதே பிதா பாரபட்சம் பாராமல், முகதாட்சண்யம் பாராமல் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். இது எங்கே, எந்த துறை? பரதேசிகளாய் பார்க்கக்கூடிய இந்த உலகத்திலே. நான் சொல்ல வந்தது, ஒன்று தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் செய்கிற, சொல்லுகிற, சிந்திக்கிறது கணக்கு. 2 குடும்பத்திலே நாம் சொல்லுகிற, சிந்திக்கிற காரியங்களுக்கு கணக்கு. 3வதா சபையிலே நாம் சொல்லுகிற, நாம் செய்கிற, சிந்திக்கிற காரியங்களுக்கு கணக்கு. 4வதாக உலக வாழ்க்கையில, நம்முடைய உலக வாழ்க்கையில, பொதுவான வாழ்க்கையில நாம் செய்கிற, நாம் சொல்லுகிற, நாம் சிந்திக்கிற காரியங்களுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வருகிறார். அவரை சந்திக்க, தேவனை சந்திக்க ஆயத்தமாயிரு. நாம் ஒரு வசனத்தை வாசித்து நிறைவு செய்கிறேன். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எசேக்கியேல் 22:14. நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ? அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ? கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றுவேன். அருமையானவர்களே, இந்த வார்த்தையை நாம் கவனித்தோம். இன்றைக்கே நம்மை ஆயத்தப்படுத்துவோம். தேவன் நியாயாதிபதியாய் வாசற்படி வந்து நிற்கப் போகிறார். அதற்கு முன்னதாக நம்முடைய கணக்குகளை சரிபார்த்துக் கொள்வோம். ஆண்டவரே, அன்றும் குற்றவாளியாக உடைய முன்பாக இருக்க நான் விரும்பல. என்னுடைய பிழைகளை இன்றைக்கு மன்னித்து இனிமேல் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்யும். அதைத்தான் நாம் அந்த எபிரேயர் 4:12 கர்த்தருடைய வசனம் என்ன செய்கிறது என்ற அடிப்படையில் சிந்தித்தோம். அந்த வசனம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. அந்த வசனமே நித்திய வாழ்வை நமக்கு நிலைநாட்டி கொடுக்கிறது. அது நம்முடைய வாழ்க்கையில நம்மையே படம் பிடித்து காண்பிக்கிறது. நான் யார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லும் பொழுது, நான் யார் என்று புரிந்து கொண்டால் அங்கேயே முழங்கால் படியிட்டு பயபக்தியோடு கூட தேவ சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, இவ்வளவு அசுத்தமானவன் என்று நான் புரிந்து கொண்டேன். வசன கண்ணாடிக்கு முன்னாடி என்னை நிறுத்தி பார்த்தேன். என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும். 4வதாக, அப்படி நீங்கள் இன்று வசனத்தை கேட்டும் இதயத்தை கடினப்படுத்தினார், அதே வார்த்தைகள் நியாய தீர்ப்புக்கு நேராய் நம்மை கொண்டு போகும். ஒருபோதும் கேட்ட வார்த்தைகள் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் வராதபடிக்கு தேவ சமூகத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க காத்திருப்போம், ஆயத்தமாயிருப்போம். அந்த கணக்கு ஒப்புவிக்க நாளிலே நம்முடைய இதயம் பலப்படட்டும். வெட்கமில்லாமல் தலை நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு கணக்கு சொல்லத்தக்கதாக நம்முடைய கரங்களும் கால்களும் பலப்படுத்தப்படட்டும். அவ்விதமாய் தேவ சமூகத்திலே கான்பிடன்டாக போய் நின்று அவர் கூப்பிடும் பொழுது, கணக்கு கேட்க கூப்பிடும் பொழுது புஸ்தகங்கள் எடுத்துக்கிட்டு சந்தோஷமாய் போய் ஒரு உண்மை உத்தமமான ஊழியக்காரனை போல கணக்கு புஸ்தகம் திறந்து கர்த்தருக்கு காண்பித்தார். எவ்வளவு சந்தோஷம்! உண்மையும் உத்தமனுமான ஊழியனே என்ற அந்த அழைப்பு கடைசி நாளிலே கிடைக்கத்தக்கதாக இன்றைக்கு உலகத்திலே நாம் கர்த்தருக்காக வாழ்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபித்து நிறைவு செய்வோமா?